இதில் வந்து மட்டம் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சாங்க. ஆனால் சௌந்தர்யா அந்த பாட்டை பாடி எல்லாத்தையும் வந்து சமமாக பாருங்கடா, நீங்கள் மட்டும்தான் பெரிய ஹீரோன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு வந்து செருப்படி கொடுத்த மாதிரி அவங்க பூமி என்ன சுத்துதே ஊம நெஞ்சம் கத்துதே ஏன் முன்னாடி சுக்குறேன் கையை கட்டி நிற்கிதே டேமேஜான பீஸு நான் தான் ஜோக்கர் இப்போ ஹீரோ. ட்ரைவ் டேட்டு சம்பவம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சௌந்தர்யா வந்து தரமான சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. இதாண்டா சம்பவம் அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஒரு எல்லாரும் இப்போ உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து சௌந்தர்யா ஒரு பாட்டு பண்ணாங்க, டேமேஜான பீஸு நான் அப்படிங்கிற அந்த பாட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாருங்கள், வேறு லெவல் தலைவி, வேறு லெவல். அதை கேட்டு வந்து கண்ணீர்லாம் கதறுன்னு கதறான். ஃபஸ்ட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுமா அப்படின்னு சொல்ல, டே நான் அப்படி தான்டா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பேன், நீ மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத கேட்குறாங்கல்ல, அதே மாதிரி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கேள்றா அப்படின்னு சொல்லி கண்ணியனை போட்டு பொழந்து விட்டு இவங்களை வந்து மட்டம் தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சாங்க. ஆனால் சௌந்தர்யா அந்த பாட்டை பாடி இவங்களை எல்லாத்தையும் வந்து சமமாக பாருங்கடா, நீங்கள் மட்டும்தான் பெரிய ஹீரோன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு வந்து செருப்படி கொடுத்த மாதிரி அவங்க சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் ஹீரோ தான், நான் மட்டும் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு வாழ முடியாது. இந்த 2 லைன் இருக்குல்ல, கதறாங்க இந்த 2 லைன் கேட்டு. அடுத்து சொல்கிறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்கவுங்க விதமாக அவங்கவுங்க ஹீரோ தான். எப்படிப்பட்ட வரிகள் பாருங்கள், அப்படியே சவுண்டு வந்து வேறு லெவலில். இதை சொன்ன உடனே கதறுன்னு கதறானுங்க. சொல்லிட்டு விடலைங்க, அவங்க இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, பேச விடாமல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க, கண்ணியம் பேலாம் டே என்ன பாட்டுன்னு பாடு, ஐயோ நீ பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு இருக்காங்க. அந்த பேய் குழந்தையெல்லாம் இருக்குது, என்ன பாட்டுன்னு சொல்லு அப்படின்னு ஜாக்லின்லாம் கேட்டுட்டு இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்காங்க. தர்ஷாவெல்லாம் கத்துது, அவளை பேச விடுன்னு. அதுக்கப்புறமும் தலை விடலை. இந்த மாதிரி வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லோரும் ஹீரோ தான், தான் மட்டும் ஹீரோ நினச்சிட்டு வந்து வாழ முடியாது, அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க விதமாக அவங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டு படித்தாங்க பாருங்கள், அதை நான் வந்து அவங்க என்ன படித்தாங்களோ அதை வந்து எழுதி வச்சுருக்கேன், அப்படி பாடி காட்டுறேன் பாருங்கள். பூமி என்ன சுத்துதே ஊம நெஞ்சம் கத்துதே ஏன் முன்னாடி சுக்குறேன் கையை கட்டி நிற்கிதே டேமேஜான பீஸு நான் தான் ஜோக்கர் இப்போ ஹீரோவானே காஞ்சவன்னு ஹீரோவானே சாஞ்சத்தூன்னு நேரானே என்னோட பேரு சீரானது என்னோட பாதை நேரானது ஹீரோவும் இப்போ ஜீரோவும் இப்போ 100 தலைமை இதே மாதிரி தான் வந்துச்சு. 100 ஹீரோவானதே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நல்லா காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்த லைன் வந்து சூப்பராக பாடுங்க, வாழ்க்கை மெல்ல ஓகே ஆனது ஜோடி வந்து இப்போ ஜாலியானது பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது காலம் வந்ததே கெத்து ஆனதே எங்கேயோ போகும் காற்று அது என் ஜன்னல் பக்கம் வீசும் என் கூட பிறந்த சாபம் அது இல்லாமலே போகும் டேமேஜான பீஸு நான் ஜோக்கர் இப்போ ஹீரோவானே சாஞ்சத்தூன்னு நேரானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு அந்த சுச்சுவேஷனு அதெல்லாம் வந்து வேறு லெவல். நன்றி, வணக்கம்.